வணக்கம். மின்னல் 24 செய்திகளின் இன்றைய நாளிற்கான செய்தி தொகுப்பு. செய்தி ஆசிரியர் சபீனா சோமசுந்தரம். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணமூர்த்தி ரதுஜன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க கோரி மனு தாக்கல். அஞ்சல் மூல வாக்களிப்புக்கான திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது. வரி உயர்வை தொடர்ந்து கசிப்பு நுகர்வு அதிகரிப்பு. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் 408 முறைப்பாடுகள் பாடசாலை விடுமுறை தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் எலக்ட்ரானிக்ஸ், களுவாஞ்சிக்குடி, மட்டக்களப்பு. களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான SN எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம். தொடர்புகளுக்கு 07773796000 மற்றும் 07761570043. தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் போட்டியிட தகுதியற்றவர் என தீர்ப்பளிக்குமாறு கோரி சட்டத்தரணியொருவர் உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவை சட்டத்தரணியான சான் ரணசூரியவே தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவில் ஜனாதிபதி வேண்டுமென்றே அரசியலமைப்பை மீறியுள்ளதால் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட ரணில் விக்ரமசிங்க தகுதியற்றவர் என மனுதாரர் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த மனுவின் பிரதிவாதிகளாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர். உயர் நீதிமன்றத்தினால் பொலிஸ்மா அதிபராக கடமையாற்ற தேசபந்து தென்னக்குனுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டதுடன் பதில் பொலிஸ்மா அதிபர் ஒருவரை நியமிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. எனினும் தான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதால் பதில் பொலிஸ்மா அதிபர் ஒருவரை நியமிக்க முடியாது என ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள மனுதாரர் நீதி அமைச்சர் பதவிக்கு அலி சப்ரியை நியமித்துள்ளதை மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த நடவடிக்கையின் ஊடாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வேண்டுமென்றே அரசியலமைப்பை மீறியுள்ளதுடன் தனது அதிகாரத்தை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியுள்ளதாக மனுதாரர் கூறியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்கெடுப்பை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 4, 5 மற்றும் 6 தேதிகளில் நடாத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. குறித்த தினங்களில் அஞ்சல் மூலம் வாக்களிக்க தவறியவர்களுக்காக செப்டம்பர் மாதம் 11 மற்றும் 12 திகதிகள் மேலதிகமாக ஒதுக்கப்பட்டுள்ளன. அஞ்சல் மூல வாக்களிப்பு சீட்டுகளின் விநியோகம் மற்றும் அஞ்சல் திணைக்களத்திற்கு வழங்குதல் என்பன எதிர்வரும் 26 திகதி இடம்பெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. வரி உயர்வை தொடர்ந்து சட்டவிரோத மதுபானம் நுகர்வு, குறிப்பாக கசிப்பு நுகர்வு 19 வீதத்திலிருந்து 30 வீதமாக கணிசமான அளவு அதிகரித்துள்ளதாக கலால் திணைக்கள ஆணையாளர் நாயகம் MJ குணஸ்ரீ தெரிவித்தார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் வரி அதிகரிப்பை தொடர்ந்து சட்டவிரோத மதுபானங்கள் சந்தைக்கு வந்தமையுடன் மதுபானத்தின் விலையும் வேகமாக அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். அரசின் வருவாய் ஈட்டும் 3வது முக்கிய துறையாக விளங்கும் இத்துறையானது 2024 வரவு செலவு திட்ட முன்மொழிவின்படி இந்த ஆண்டு 232 பில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டுவதை நோக்காக கொண்டுள்ளது. அரசாங்கத்தினால் மதுபான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படுவது மிகவும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக ஆணையாளர் நாயகம் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய மேலும் 42 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அவற்றில் தேர்தல் சட்டமீறல் தொடர்பான 37 முறைப்பாடுகள் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் கடந்த ஜூலை 31 திகதி முதல் நேற்று வரை ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய 408 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. அவற்றில் பெரும்பாலானவை தேர்தல் சட்டமீறல் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தும் காலம் இன்று புதன்கிழமை நண்பகல் 12 மணியுடன் நிறைவடைந்துள்ளது.
ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக 36 வேட்பாளர்கள் இதுவரை கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதில் அங்கீகரிக்கப்பட்ட 19 அரசியல் கட்சிகளும் மற்றொரு அரசியல் கட்சியும் 16 சுயேட்சை வேட்பாளர்களும் அடங்குவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் நாளை வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு ஆரம்பமாகி முற்பகல் 11 மணி வரை நடைபெறவுள்ளது. வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளும் தினத்தில் தேர்தல் அலுவலகம் ஆண்மித்த பகுதியில் விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் செயற்படுத்தப்படவுள்ளதாக பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் ருவன் குணசேகர தெரிவித்துள்ளார். அரச பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் 2ஆம் தவணை விடுமுறை தொடர்பில் அறிவிப்பொன்று வெளியிடப்பட்டுள்ளது. அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் 2ஆம் தவணை 2024ஆம் ஆண்டு நிறைவடைவது தொடர்பாக கல்வி அமைச்சினால் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் சிங்களம் மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கான 2ஆம் தவணை 16/8/2024 வெள்ளிக்கிழமை அன்று நிறைவடைகின்றது. இதனைத் தொடர்ந்து 3ஆம் தவணைக்கான முதல் கட்டம் 26/8/2024 திங்கட்கிழமை ஆரம்பமாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை 1700 ரூபாவாக அதிகரித்து மீண்டும் ஒரு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. தொழில் ஆணையாளர் ஜெயசுந்தரவினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. வெளியான வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் நாளாந்த அடிப்படை வேதனமாக 1350 ரூபாவும் உற்பத்தி அடிப்படையிலான ஊக்குவிப்பு கொடுப்பனவாக 350 ரூபாவுமாக 1700 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த வர்த்தமானி அறிவித்தலுக்கு ஏதேனும் ஆட்சேபனைகள் காணப்படுமாயின் அதற்கான காரணங்களுடன் எதிர்வரும் 28ஆம் திகதி மதியம் 12 மணிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள். ஜப்பானில் எதிர்வரும் நாட்களில் மீண்டும் நில அதிர்வு ஏற்படக்கூடும் என அந்நாட்டு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த வாரம் ஜப்பானின் தென்பகுதியில் உள்ள கியூசு தீவு அருகே 7.1 ரிக்டர் அளவில் நில அதிர்வு பதிவாகியிருந்தது. இதன் காரணமாக ஜப்பானின் வர்த்தக நடவடிக்கைகள் தடைப்பட்டுள்ளதுடன் சுற்றுலாத்துறையும் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பங்களாதேஷின் தேசிய தந்தையான எனது தந்தை ஷேக் முஜிபர் ரஹ்மான் சிலையை சேதப்படுத்தியதற்கு நீதி வேண்டும் என ஷேக் ஹசீனா தெரிவித்துள்ளார். பங்களாதேஷில் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா பதவி விலக வேண்டும் என பல்கலைக்கழக மாணவர்கள் நடத்திய போராட்டத்தை அடுத்து அவர் தனது பதவியை ராஜினாமா செய்து நாட்டை விட்டு வெளியேறினார். இந்த நிலையில் ஷேக் ஹசீனா இந்தியா சென்ற பிறகு முதன்முறையாக பங்களாதேஷ் வன்முறை தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ளார். பங்களாதேஷில் வன்முறையில் ஈடுபட்டவர்கள் மீது விசாரணை நடத்தப்பட வேண்டும். பங்களாதேஷின் தேசிய தந்தையான எனது தந்தை ஷேக் முஜிபுர் ரஹ்மான் சிலையை சேதப்படுத்தியதற்கு நீதி வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதேவேளை ஷேக் ஹசீனா மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளிற்கான எமது செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது. தொடர்ந்து வார நாட்களில் மாலை 6 மணிக்கு எமது செய்திகளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை பார்வையிட www.minnal24.com என்ற நமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். நன்றி. எலக்ட்ரானிக்ஸ் களுவாஞ்சிக்குடி மட்டக்களப்பு. களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான SN எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம். தொடர்புகளுக்கு 07073796000 மற்றும் 07761570443.